Hi everybody, welcome to Sudhi's Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து மஷ்ரூம் வச்சு ஒரு கோலாபுரி, அதாவது ஒரு சைட் டிஷ் சப்பாத்திக்காக செய்ய போறோம். ஸோ வெஜ் கோலாபுரி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. ஸோ நம்ம இன்னைக்கு மஷ்ரூம் வச்சு செய்ய போறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு 200 கிராம் மஷ்ரூம் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமா தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் பொடிசா கட் பண்ணது. இது வந்து கோலாபுரி மசாலாக்காக. ஸோ மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணும். அதுக்காக மல்லி வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், சீரகம் 2 டீஸ்பூனு, இந்த மிளகு 1/2 டீஸ்பூனு, ஒரு வரமிளகாய் வந்து ஒரு 3 இல்லை 4, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை 1, பட்டை 1, அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதுதான் கோலாபுரி மசாலா. இதையும் இந்த தேங்காவையும் ரெண்டையும் நம்ம நல்லா இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ கடாய் சூடாயிட்டு இருக்கு, நம்ம இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துடலாம். ஸோ தேங்காய் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கடைசியில் வறுக்க போறோம். ஸோ இது நல்லா வந்து இதோட அரோமா வரும்போது நமக்கு இந்த தேங்காவை லேசா வறுத்தா போதும். ஸோ இதை வறுத்து மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிடலாம். ஸோ இது வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸே வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ரெஸ்டாரண்ட்லாம் போகும்போது கோலாபுரி மசாலா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் நல்லா வரும். ஸோ நீங்கள் சப்பாத்தி, பூரி, அப்புறமா இட்லி எல்லாத்துக்குமே, ஃப்ரைட் ரைஸு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ஸோ இதை வறுக்கட்டும். இது வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் போட்டு வறுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஓரளவு வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு வறுத்துடலாம். ஸோ இந்த தேங்காயில் இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாமே போயிடணும். இந்த மாதிரி தேங்காய் யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த கொப்பரை தேங்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் துருவி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு நார்மல் தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் போகிற அளவுக்கு நல்லா நான் வறுத்துடுறேன். இப்போ இதை நான் வறுத்துட்டேன். இதை நல்லா நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இதை அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு காஞ்சவங்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு போகிறோம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நீங்கள் மசாலா முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த கிரேவி செய்கிறதுக்கு. இதை வந்து நீங்கள் ஒரே டைமில் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நம்ம வேக வச்சிடலாம். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணாம்னா இது ஆப்ஷனல் தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து கோலாபுரி மசாலாவோடையும் கொஞ்சம் ரெட் சில்லி போட்டிருக்கோம், ப்ளஸ் இதில் வந்து பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். ஸோ காரசாரமாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இந்த கோலாபுரி மசாலா, இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். நிறைய சேர்த்திங்கன்னா இதனுடைய ஃப்ளேவர் தான் டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற மஷ்ரூம்ஸை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அப்போ இந்த மசாலாவும் மஷ்ரூமும் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு பர்ஃபெக்டான கிரேவி கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுறேன் மூடி போட்டுட்டு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு.
சிம்பிளான ரெசிபி. நீங்கள் இந்த மசாலா மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா 10 நிமிஷத்தில் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் கட்டியாக, ரொம்ப கட்டியாக சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் வத்த விட்டு இது பண்ணிக்கலாம். இல்லை கிரேவி மாதிரி கொஞ்சம் கொல கொலன்னு தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சிலேயே நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட போகிறேன். பாருங்க, மஷ்ரூமும் நல்லா வெந்துருச்சு, வாசனையும் நல்லா இருக்கு. அந்த பட்டை, பெருங்காயம், அப்புறமா ஏலக்காய், இதனுடைய வாசனை வந்து டாமினண்ட்டாக இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.